எந்த சங்கீதாக்கா எங்கட யாழ்ப்பாணத்துல சங்கீதாக்கா உங்களுக்காக மட்டும்தான். ஓகே, மற்றது சஞ்சய்க்காவும் தான். இது அக்காக்காக தான் பார்க்க வரேன். ஏனென்றா எங்கட ஊர் பிள்ளைவா த்ரிஷா ஆடுறாளாம். த்ரிஷா ஆடைக பாருங்க, தேட்டரே கொளுத்தி விடுறேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அக்கா. சங்கீதாக்கா நீங்க கவலைப்படாதீங்க. த்ரிஷா அந்த அப்படி போடுக்க ஆடைக்குள்ள நான் தேட்டரே கொளுத்தி விட்டுறேன் இன்றைக்கு. ஓமக்கா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். உங்களுக்கா நான் நிப்பனக்கா. சரியா, நான் உங்களோட பிள்ளை. ஓகே, கவலைப்படாதீங்க அக்கா. இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2024 கோட் மூவி வந்தப்போ எடுத்தது. ஸோ விஜயோட கடைசி படம்னு சொல்லிட்டு எல்லா பேரும் படம் பார்க்க போயிருக்காங்க. பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சங்கீதா எங்கள் ஊர் அக்கா, அதனால தான் நாங்கள் விஜய் படம் பார்க்க போயிருக்கோம். அண்ட் அப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து கெஸ் பண்ணிட்டாங்க விஜயோட லைஃப்பில் வந்து த்ரிஷா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சங்கீதா அக்கா நான் உங்களுக்காண்டி நான் தேட்டரே கொளுத்துருவேன், த்ரிஷா வந்து ஆடுறாலாம். ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணி அப்போவே சொல்லியிருக்காங்க. அதை இப்போ இவங்க மறுபடியும் ஷேர் பண்ணி உங்களுக்காண்டி தான் நான் சொன்னேன், எங்களுக்கு அப்போவே தெரியும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ லியோ மூவியில் த்ரிஷா அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணது. அண்ட் அதுக்கப்புறம் தேவெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட் மூவியில் த்ரிஷாவோட காம்போ லைட்டாக சாங்கில் வச்சது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி தான் நடந்திருக்குன்றது தெரிய வந்திருக்கு. குறிப்பா சங்கீதா அக்காக்காக தான் பார்க்க வரேன். ஏனென்றா எங்கட ஊர் பிள்ளைவா அவன் ஹஸ்பண்ட் படியா தான் இந்த படத்தை நாங்க இங்க ஊக்குவிக்கிறோம், அங்கீகரிக்கிறோம். இல்லைன்னு சொன்னா அங்கீகரிக்க மாட்டோம். சோ எந்த சங்கீதாக்கா எங்கட யாழ்ப்பாணத்துல சங்கீதாக்கா அந்த மனுஷன் நடிச்ச படம் என்னபடியா தான் அவர் கடைசியா நடிக்கிற படம் என்ன அக்கா, நான் உங்களுக்காக தான் பார்க்க வந்தேன். சரியா, த்ரிஷா ஆடுறாளாம். த்ரிஷா ஆடைக பாருங்க, தேட்டரே கொளுத்தி விடுறேன். நான் நீங்க கவலைப்படாதீங்க. த்ரிஷா அந்த அப்படி போடுக்க ஆடைக்குள்ள நான் தேட்டரே கொளுத்தி விட்டுறேன்.